மணி காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து அடுத்தடுத்து வச்சிருந்த அலாரத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு போறான். தங்கத்து கூட பிராக்டிஸ் பண்ணதான் இவ்வளவு வேகமா வந்திருப்பான் போல. அப்ப பயங்கரமா வார்ம் அப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, என்னடா வார்ம் அப்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்க, கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணவான்னு கேட்டா, கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணலாம் இல்ல, கூட விளையாடுற பிளேயரை இம்ப்ரெஸ் பண்ணதான்னு சொன்னதும், என்ன இம்ப்ரெஸ் பண்ண போறியா, சரி பண்ணு, அதுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்க, மணியும் தோத்து போயிட்டா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரேஸை ஸ்டார்ட் பண்ண. தங்கம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேணும்னே ஸ்லோவா ஓட, தங்கமும் வின் பண்ண சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப மணியும் ஓடி வரும்போது ஒரு கல்லு தடுக்கி தங்கம் மேலேயே விழுந்து ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகும்போது டக்குன்னு கிஸ் அடிச்சிடுறான். நம்மளும் என்னடா டக்குன்னு கிஸ் அடிச்சிட்டானேன்னு பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு தான். அப்படியும் மனசை தளர விடாம கனவை நினைவாக்கியே ஆகணும்னு வேகமா கிளம்பி கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே போய் நிக்க, குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி தியோவும் பிராக்டிஸுக்கு வர, பாவம் பையன் கனவு கனவாவே போயிருச்சேன்னு நொந்து போயிடுறான். அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் எப்பவும் போல லேட்டா வந்து அதே 5 ரவுண்டு தானே ஓடணும்னு கேட்க, ஒரு ரவுண்டு தான் ஆனா டக்குவாக்கலன்னு சொன்னதும் இதை கேட்டு எல்லாம் புலம்பிக்கிட்டே பொசிஷன்ல உட்காந்து நடக்க ஆரம்பிக்க, தியோ தங்கம் மணி மட்டும் வேகமா வந்து பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்கள மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறான். அப்ப தங்கத்தோட ஷூ கலண்டு விழ, என்னாச்சுன்னு கேட்டா லூசா கட்டிட்டேன் அதனால கலண்டு விழுந்துருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறா. இங்க ஜாக்கி நம்மளாம் ஸ்குவாட்ஸ் போட்டதுக்கு காரணம் ஜூனியர்ஸ் வேகமா வந்ததுனால தானு அவனுங்கள வச்சு செய்யணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். கேன்டீன்ல பாண்டா மறுபடியும் மசால் தோசையை வாங்கி அடுக்கிக்கிட்டு இருக்க, டேய் ஏதாவது பிரச்சனையாக போகுதுடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்ப ஜாக்கியும் வேலுவும் வந்து இந்த வயித்துக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது போலையேன்னு வயிற்றுலயே அடிச்சு சாப்பாடை தட்டி விட்டதும் பாண்டாவும் கோவத்துல தட்டை தூக்கி போட, சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இங்க ருக்மணி கிட்ட போன்ல ஒருத்தர் மாத்தையன் கிரவுண்ட்ல வச்சு ஆப்பரன்ஸ் பிளேயர்ஸையும் அம்பையர்ஸையும் அடிச்சதுனால சண்டை போடுற டீமோட அசோசியேட்டடா இருக்க வேண்டாம்னு போர்டு முடிவெடுத்த விஷயத்த சொல்ல, ருக்மணியும் மாத்தையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாலும் நிலைமை கையை மீறி போயிருச்சு, அவனை டீமை விட்டு தூக்கிட்டா நம்ம பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்க தியோ வேகமா ஓடி வந்து ரங்கங்கிட்ட கேன்டீன்ல ஜூனியர்ஸும் சீனியர்ஸும் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்ல, நீ போ நான் பின்னாடியே ருக்மணி மேம கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ருக்மணியும் மாத்தையன் கிட்ட, நீ யோசிக்காம பண்ண விஷயத்தினால இப்ப உன்னை டீமை விட்டு தூக்க சொல்லி பிரஷர் பண்றாங்கன்னு திட்டிக்கிட்டு இருக்க. ரங்க வேகமா ஓடி வந்து கேன்டீன்ல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கான், நீங்க உடனே போகணும்னு சொல்றான். இங்க தியோவும் கேன்டீனுக்கு வந்து பசங்க கிட்ட ருக்மணி மேம் வர்றாங்கன்னு சொன்னதும், கேன்டீன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ருக்மணி வர்றதுக்குள்ள எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்க, ருக்மணியும் வந்து பார்த்துட்டு போக நல்லா முழு முட்டையை வாயில வச்சுக்கிட்டு பேசாமலே எப்படி பீதியை கிளப்பிட்டு போறாங்க பாருன்னு மணி சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.